வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற புத்தகம் மீ a book about you. அதாவது நான் உங்களை பற்றிய ஒரு புத்தகம். ஆமா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் முதல் பக்கத்துல இருந்தே ஒரு பெரிய சவாலை நம்ம முன்னாடி வைக்குது. இது நம்மள பத்தியும் நாம வாழ்ற இந்த உலகத்தை பத்தியும் நம்பிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்க போகுதுன்னு சொல்லுது. ஆமா, அந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏதோ சுய முன்னேற்ற புத்தகம் மாதிரி மேலோட்டமான விஷயங்களை பேசல. ஆசிரியர் சொல்ற மாதிரி இது ஆன்மீக பயணத்துல இருக்கிற ஒரு நிரந்தர தொடக்க நிலையாளருக்கான முழுமையான வழிகாட்டி. ஓகே. ஆன்மீகம்ங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா சில அனுபவங்கள் கிடைக்கிற விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு தெளிவான வரைபடம், ஒரு மேப் இருக்குன்னு இந்த புத்தகம் வாதிடுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அந்த வரைபடத்தை விரிவா பார்க்கறது தான் நம்மளுடைய நேர் நோக்கம். இந்த புத்தகம் கோட்பாடு, அதாவது தியரி. ஆமா, தியரி அப்புறம் பிராக்டிஸ். ஆமா, பிராக்டிஸ்னு ரெண்டு பகுதியா பிரியுது. முதல்ல இது என்ன தியரிய சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது எப்படி வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல நாம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகம் புரிதல்ல 5 வெவ்வேறு நிலைகள் இருக்குன்னு சொல்லுது. புரிதலுக்கே ஒரு 5 லெவல் இருக்கா? அது என்னென்ன? இதுல முதல் நிலை ரொம்ப சிம்பிள். புத்தகம் இத சொல் சார்ந்த புரிதல்னு சொல்லுது. சொல் சார்ந்த புரிதல். ஆங்கிலத்துல லிட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றோமே அதுதான். அதாவது ஒரு விஷயத்த அர்த்தம் புரியாம மனப்பாடம் பண்றது. ஓ, மக்கப் பண்ற மாதிரி. ஆமா, ஒரு குழந்தை 2, 2, 4ன்னு மனப்பாடம் பண்ணது இல்லையா? ஆனா பெருக்கல்னா என்னன்னு அதுக்கு தெரியாது. அதுதான் முதல் நிலை. சரி, மனப்பாடம் பண்றது. அதுக்கு பிறகு ரெண்டாவது அறிவுசார் புரிதல், இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த குழந்தைக்கு பெருக்கல்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தர்க்க ரீதியா லாஜிக்கலா புரிய வைக்கிறோம். கான்செப்ட புரியுறது. ஆமா, இப்போ அது வெறும் மனப்பாடம் இல்ல, ஒரு கான்செப்டா புரிஞ்சுக்குது. ஆனா இதுவும் மூளையோட அளவுல தான் இருக்கு. மூளை அளவுல இருந்து அடுத்த லெவல் அனுபவமா இருக்குமோ? சரியா கணிச்சிங்க. மூணாவது அனுபவ புரிதல், எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஆமா, 4 சாக்லேட்டை 2 பிரிச்சு வச்சு இதுதான் 2, 2, 4 அப்படின்னு நேரடியா அனுபவபூர்வமா காட்டுறது. ஒரு விஷயத்த நாம நேரடியா உணரும் போது அது நம்மளோட ஆழமா பதியும். சரி, மனப்பாடம், மூளை, அனுபவம், இதுக்கே நாம பெரிய ஆள் நினைச்சுப்போம். ஆனா இதுக்கு மேலேயும் 2 நிலை இருக்கா? ஆமா, இங்கதான் விஷயம் ஆழமாகுது. 4வது நிலை தான் இயல்நிலை புரிதல். ஆங்கிலத்துல ஆன்டோலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்வாங்க. இத ஒரு கார் ஓட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. முதல்ல கத்துக்கும் போது கிளட்சு, பிரேக்கு, கியர்னு ஒவ்வொன்னையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம். ஆமா, அது அறிவுசார் புரிதல். சரிதான். ஆனா பல வருஷம் ஓட்டுனதுக்கு அப்புறம் நாம யோசிக்கிறதே இல்ல. கார் ஓட்டுறது நம்ம இயல்பாவே மாறிடுது. அந்த மாதிரி ஒரு உண்மை நம்மளோட ஒன்றிணைந்து போறது தான் இந்த நிலை. வாவ், அந்த உண்மை நாமளா மாறிடுறது. அப்போ 5வது நிலை, அதுதான் உச்சமா? ஆமா, 5வது நிலை முழுமையான புரிதல், அப்சல்யூட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல அந்த உண்மை நீங்க தான் மட்டும் இல்ல, அந்த உண்மைய தவிர வேற எதுவும் இல்லைன்னு உணர்றது. யதார்த்தத்தோட இறுதி உண்மையோட இரண்டரை கலக்கிறது. ஆமா, இந்த புத்தகம் நம்மள இந்த 5வது நிலைக்கு கூட்டிட்டு போக தான் முயற்சி பண்ணுது. இதுவே ஒரு பெரிய திறப்பா இருக்கு. சரி, இந்த இறுதி உண்மையை நோக்கி போறதுக்கு நாம இப்போ எங்க நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம பாக்குற இந்த உலகம்தான் உண்மை, இந்த பொருட்கள் தான் உண்மைன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம். ஆமா, மெட்டீரியலிசம். இதை இந்த புத்தகம் எப்படி பாக்குது? அதுதான் முக்கியமான புள்ளி. இந்த புத்தகம் மெட்டீரியலிசத்தை முற்றிலுமா நிராகரிக்குது. நாம பாக்குற, தொடுற இந்த பொருட்கள் தான் அடிப்படை யதார்த்தம்ங்கிற எண்ணத்தையே கேள்வி கேக்குது. இது ஏதோ ஆன்மீகவாதி சொல்ற கருத்தில்ல. அதுக்கு ஆதாரமா நோபல் பரிசு வாங்கின குவாண்டம் இயற்பியலாளர்களையே மேற்கோள் காட்டுது. என்னது, விஞ்ஞானிகளையா? யார் அவங்க?
குவாண்டம் கோட்பாட்டின் தந்தைன்னு சொல்லப்படுற மேக்ஸ் பிளாங்க் சொன்ன ஒரு வாக்கியத்தை இது முன்னிறுத்துது. மேக்ஸ் பிளாங்க். ஆமா, அவர் சொல்றாரு, நான் நனவு நிலையை, அதாவது கான்ஷியஸ்னஸ அடிப்படையாக கருதுகிறேன். பருப்பொருள் மேட்டர் என்பது நனவு நிலையிலிருந்து பெறப்பட்டது. ஒரு நிமிஷம். ஒரு நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் கான்ஷியஸ்னஸ் தான் அடிப்படை, நாம பாக்குற பொருளெல்லாம் அதிலிருந்து வந்ததுதான் சொல்றாரா? இது நம்பவே முடியலையே. அதுதான் இந்த புத்தகம் உடைக்க நினைக்கிற முதல் நம்பிக்கை. அப்போ நம்ம ஸ்கூல் அறிவியல் பாடப்புத்தகத்துல படிச்சதெல்லாம் அது ஒரு பார்வை. ஆனா இந்த புத்தகம் சொல்றது பிரபஞ்சத்தோட அடிப்படை செங்கல் கல்லு மண்ணு இல்ல, அது நனவு நிலை, அதாவது உணர்வு நிலைன்னு சொல்லுது. நாம பாக்குற உணர்ற எல்லாமே அந்த நனவு நிலையோட வெளிப்பாடுதான். சரி, பிரபஞ்சத்தோட அடிப்படையே நனவு நிலைதான் வச்சுக்கிட்டா, அப்போ நான்கிறது என்ன? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து வருது? மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் புத்தகம் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குது. நான் அல்லது சுயம்ங்கிறது ஒரே விஷயம் இல்ல, அதுக்குள்ள 3 அலகலக பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்லுது. 3 நானா? அது என்ன? முதலாவது உண்மையான சுயம், ஆக்சுவல் செல்ஃப். இதுதான் நம்மளோட அடிப்படை இருப்பு. இது உருவமற்றது, காலமற்றது, மாறாதது. புத்தகம் இத ஒரு சினிமா திரைக்கு ஒப்பிடுது. ஸ்கிரீன்ல எத்தனையோ படங்கள் காட்சிகள் வந்து போகலாம், ஆனா ஸ்கிரீன் எப்பவும் அப்படியே தான் இருக்கும். சரி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா அனுபவங்களுக்கும் பின்னணியா இருக்கிற அந்த மாறாத ஸ்கிரீன் தான் நம்ம உண்மையான சுயம். ஓகே, அப்போ நாம தான் அந்த ஸ்கிரீன். ஆனா நாம ஸ்கிரீனை உணர்றது இல்லையே, நாம படத்துல வர ஒரு கேரக்டர்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. அதுதான் 2வது பரிமாணம், கருத்தியல் சுயம், கான்செப்சுவல் செல்ஃப். கான்செப்டா ஒரு சுயத்தை உருவாக்குறது. ஆமா, இது உங்கள பத்தி நீங்களே உருவாக்கிக்கிட்ட எண்ணங்கள், நம்பிக்கைகள், கதைகளோட ஒரு தொகுப்பு. நான் ஒரு பொறியாளர், நான் ஒரு நல்ல அப்பா, நான் கோவக்காரன். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. ஆமா, இப்படி நாம ஒரு மன உருவத்தை உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் இந்த கருத்தியல் சுயம். இதுதான் நம்ம பொதுவா நான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம். புரியுது, நம்மளோட சுயவிவரம் மாதிரி. ஆனா இந்த மன உருவத்தை ஏன் நம்ம இவ்ளோ உண்மையா நம்புறோம்? ஒரு கதை தானும் நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதுக்கு காரணம் 3வது பரிமாணம், உணரும் சுயம், ஃபீலிங் செல்ஃப். ஃபீலிங் செல்ஃபா? ஆமா, நீங்க உருவாக்குன அந்த கருத்தியல் சுயம்தான் உண்மையான நீங்கன்னு உங்களை நம்ப வைக்கிற ஒரு உணர்வு நிலை. அந்த மனசுல இருக்கிற கடைக்கு உடம்புல ஒரு உணர்வை தருது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, நான் ஒரு தோல்வி அடைஞ்சவங்கிறது ஒரு கதை, அதாவது கருத்தியல் சுயம். ஆனா அந்த எண்ணம் வரும்போது நெஞ்சில ஒரு பாரம், ஒரு வலி வருது இல்லையா? ஆமா. அந்த உணர்வு தான் அந்த கதையை உண்மையாக்குது. அந்த மாயைய வலுவா புடிச்சு வைக்கிறது இந்த உணரும் சுயம்தான். நீங்க சொல்றத கேட்டா நம்மளோட உண்மையான சுயம் ஒரு அமைதியான கடல் மாதிரி. ஆனா நாம நம்ம மனசு உருவாக்குற கருத்தியல் சுயம்ங்கிற சின்ன படகுல உட்காந்துக்கிட்டு புயல்ல சிக்கின மாதிரி உணர்றோம். மிக அருமையான உவமை. அந்த படகு உடைய போகுதுன்னு பயப்படுறது தான் உணரும் சுயம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் நடக்குது. பிரச்சனை அந்த கருத்தியல் சுயத்தோடவும் அத உண்மைன்னு நம்ப வைக்கிற உணர்வோடவும் தான் இருக்கு. சரி, இந்த படகை விட்டுட்டு கடல்ல எப்படி அமைதியா இருக்கிறது? இந்த மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கான தடயங்களை தான் இந்த புத்தகத்தோட பயிற்சி பகுதி நமக்கு கொடுக்குதா? ஆமா, கோட்பாடு முடிஞ்சது. இப்போ நடைமுறைக்கு வருவோம். புத்தகம் இதுக்கு இந்த முறையின் வரைபடம், a map of this methodன்னு ஒரு வரைபடத்தையே கொடுக்குது. ஒரு மேப்? ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. அது என்ன காட்டுதுன்னா, 4 உண்மையான சுயத்திலிருந்து நாம எப்படி ஒரு நபர் மனம், அப்புறம் எண்ணம், அதுக்கப்புறம் உலகம்னு ஒரு மாயைக்குள்ள போறோம். திரும்ப வர்றதுங்கிற வழியையும் காட்டுது. அந்த வரைபடத்துல திரும்பி வர்றதுக்கு என்ன வழி சொல்லப்பட்டிருக்கு? திரும்பி வர்ற பாதை 2 படிகள் தான். அந்த 2 படிகளும் 2 கேள்விகளா இருக்கு. முதல் கேள்வி, எண்ணத்திலிருந்து மனதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது. சரி, என்ன கேள்வி அது? அந்த கேள்வி, இந்த எண்ணம் யாருக்கு உரியது? டு whom does this belong? ஒரு நிமிஷம். இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா பதில் எனக்குன்னு தான் வரும். இது இப்படி நம்மள மாயையிலிருந்து வெளியே கொண்டு வரும். இது இன்னும் அந்த நான்கிற உணர்வை வலுப்படுத்தாதா? நல்ல கேள்வி. இதுதான் பலரும் செய்யற தப்பு. எனக்குன்னு பதில் வந்த உடனே அங்க நிறுத்திடக்கூடாது. அப்போ உதாரணத்துக்கு, நான் சோர்வா உணர்றேன்னு ஒரு எண்ணம் வருது. உடனே இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா எனக்கு வருதுன்னு பதில் வரும். இதுவரைக்கும் நாம எண்ணத்தை கவனிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த எண்ணத்துக்கும் நமக்கும் ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்கிட்டோம். ஓ, நாம எண்ணத்தை கவனிக்கிறவரா மாறிட்டோம். ஆமா,
இது முதல் படி. இப்போ அங்கதான் 2வது கேள்வி வருது. சரி. மனதிலிருந்து உண்மையான சுயத்தை நோக்கி போறதுக்கு அந்த கேள்வி, இதை அறிவது எது? வாட் நோஸ் திஸ்? இதை அறிவது எது? ஆமா, எனக்கு இந்த எண்ணம் வருதுங்கிறத எது அறிஞ்சிட்டு இருக்கு? அந்த அறிபொருள் எது? அந்த நான் யார்? அந்த நான் யார்? இது ரமண மகரிஷியோட விசாரணை மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அதுதான். இதை அறிவது எதுன்னு நீங்க விசாரிக்கும்போது உங்க கவனம் எண்ணத்துல இருந்தும் மனசுல இருந்தும் விலகி இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற அந்த மூல உணர்வு நிலைய, அந்த உண்மையான சுயத்தை நோக்கி குவியுது. அப்படி குவியும் போது என்ன ஆகும்? எண்ணங்கள் தனக்கு சக்தி கொடுக்கிற கவனத்தை இழந்து தானா கரைஞ்சு போயிடும். இதுதான் இந்த முறையோட சாரம். ஆஹா, எந்த எண்ணம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடாம இது யாருக்கு வருதுன்னு கேட்டு அப்புறம் இதை எது அறிஞ்சிட்டு இருக்குன்னு மூலத்துக்கு போறது தான் வழி. சரி, அப்போ இந்த உணரும் சுயம், ஃபீலிங் செல்ஃப் தான் பிரச்சனைக்கு மூலக்காரணம்னு புரியுது. ஆமா, நம்ம மனசுல ஒரு கதை இருக்கு, அந்த கதைக்கு ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கை அந்த கதைப்படி நடக்காதப்போ நம்ம போராடுறோம். இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு தான் புத்தகம் குவாண்டம் ஏற்புன்னு ஒரு வழியை காட்டுதா? அருமையானச்சிங்க. அதுதான் விஷயம். குவாண்டம் அக்செப்டன்ஸ். அது என்ன குவாண்டம் ஏற்பு? அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும், அது ஏற்கனவே உங்க உண்மையான சுயத்தால அல்லது இந்த பிரபஞ்சத்தால அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ம், அப்படி இல்லைன்னா அது நடந்திருக்கவே முடியாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கும்போது நடக்கிற விஷயங்களை எதிர்த்து போராடுறத விட்டுடுவோம். இது ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது அதுவும் பிரபஞ்சத்தால அங்கீகரிக்கப்பட்டது தானே, எப்படி ஏத்துக்கிறது? இது விரும்புறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஏற்புங்கிறது அந்த விஷயத்த உங்களுக்கு பிடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஓகே. உங்களுக்கு வேலையில பிரச்சனை வரலாம், அது நீங்க விரும்ப மாட்டீங்க. ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு போராடுறதுக்கு பதிலா, சரி இது இப்போ நடந்துட்டு இருக்கு, இதுதான் இப்போதே யதார்த்தம்னு ஏத்துக்கிறது தான் ஏற்பு. அந்த எதிர்ப்பை கைவிடுறது. ஆமா, அந்த எதிர்ப்பை கைவிடும்போது தான் அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவு பிறக்கும். அந்த உணரும் சுயம் உருவாக்குற உணர்ச்சிகரமான போராட்டத்திலிருந்து இது நம்மள விடுவிக்குது. இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பார்வை. ஆனா இந்த விசாரணை, இந்த ஏற்பு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இத அன்றாட வாழ்க்கையில பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது எளிய பயிற்சி இருக்கா? இருக்கு. புத்தகம் சொல்ற ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி, நான் உணர்வு நிலையில் இருக்கிறேன் என்ற 2 முதல் 5 வினாடிகள். 2 to 5 seconds of I am aware. 2 முதல் 5 வினாடிகளா? அவ்வளவுதானா? அது எப்படி வேலை செய்யும்? ஆமா, அவ்ளோதான். நாள் முழுவதும் உங்களுக்கு எப்போதெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ ஒரு 2ல இருந்து 5 வினாடிக்கு ம், உங்க கவனத்தை உங்க அடிப்படை இருப்பு மேல, அந்த நான் இருக்கிறேன்ங்கிற உணர்வு மேல வைக்கணும். எந்த எண்ணமும் இல்லாம, எந்த கதையும் இல்லாம நீங்க ப்ராஸ்டோ இருக்கீங்கங்கறத உணர்றது. இது தியானம் மாதிரி கண்ணு மூடி உட்கார வேண்டியதில்ல. தேவையே இல்ல. நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கலாம், நடந்துக்கே இருக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு பலமுறை சின்ன சின்னதா நம்மளோட உண்மையான இயல்புக்கு ஒரு ஹலோ சொல்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. தொடர்ந்து இதை செய்ய செய்ய உங்க கவனம் கருத்தியல் சுயத்திலிருந்து உண்மையான சுயத்துக்கு மெதுவா மாறும். புத்தகம் சொல்ற மாதிரி உங்க உண்மையான இயல்பு, அதாவது ஃபர்ஸ்ட் நேச்சரை உங்க 2வது இயல்பா செகண்ட் நேச்சரா மாத்த முடியும். அப்போ இந்த புத்தகத்தோட முழு பார்வையும் இப்ப தெளிவா புரியுது. நனவு நிலைதான் அடிப்படை யதார்த்தம்ங்கிற ஒரு புரட்சிகரமான தியரியில ஆரம்பிச்சு, ஆமா, நான்னா யாருங்கிறத 3 பரிமாணமா பிரிச்சு காட்டி, அப்புறம் விசாரணை, குவாண்டம் ஏற்பு, இந்த 2-5 வினாடி பயிற்சின்னு தெளிவான நடைமுறை வழிகளும் இது கொடுக்குது. இதன் மையச் செய்தி ரொம்ப எளிமையானது. நீங்க புதுசா எதையும் அடைய தேவையில்ல. நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அத உணர்ந்து கொண்டா போதும். ம், நாம எல்லாரும் ராஜான்னு தெரியாம பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு அந்த வேஷம்தான் உண்மை நம்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த வேஷத்தை கலைக்கிறது தான் இந்த பயணம். வரையறுக்கப்பட்ட ஒரு கற்பனை சுயத்திலிருந்து எல்லையற்ற உண்மையான சுயத்திற்கு திரும்புவது. ஆமா, அதுதான். அருமை. இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் ஒரு இடத்துல நாம் கடவுளை துல்லியமற்ற முறையில் வழிபட்டு வருகிறோம்னு குறிப்பிடுது. நாம இப்ப பேசினதோட மையக்கருத்துப்படி உங்களுடைய உண்மையான நான் என்பதும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய மூலமும் பிரிக்க முடியாததுன்னா, உங்களோட அன்றாட செயல்களை வெறும் தனிப்பட்ட தேர்வுகளா பார்க்காம இந்த பிரபஞ்சமே உங்க வழியா தன்னை அனுபவிச்சுக்குதுன்னு பார்த்தா உங்க செயல்களும் உங்க பார்வையும் எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க.